வணக்கம். நான் தான் உங்கள் அருள் பிரதி. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, பயத்தின் முடிவு தான் வாழ்க்கையின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாழ்க்கையில நமக்கு வர்ற பயத்தையும் பதட்டத்தையும் கடந்து நம்பிக்கையோடு அடியெடுத்து வைக்கும்போது தான் எல்லாமே சரியாகும். இன்னைக்கு வீடியோல என்னோட மனசுல இருந்த ஒரு பெரிய பயம், அதுக்காக நாங்க பட்ட கஷ்டம், அப்புறம் வீட்டில் நடந்த சின்ன சின்ன சம்பவங்களை உங்களோட பகிர போறேன். என் பையன் மூத்தவனுக்கு தலையில ஒரு மாதிரி ஊறல் அரிப்பு வந்துகிட்டே இருந்துச்சுங்க. என்ன பண்ணியும் அது போகவே இல்லை. ஒரு மாசத்துக்கு 7-8 தடவை மொட்டை போட்டு பார்த்தாச்சு. யார்கிட்டலாமோ மருந்து கேட்டு கேட்டு தேய்ச்சி பார்த்தோம். கடைசியா பயந்து போய் எங்க ஊர்ல இருக்கிற ஜிஹெச்சுக்கு தான் கூட்டிட்டு போனோம். அங்க ஒரு ஆயில்மெண்ட் கொடுத்தாங்க. ஆனா அதை தடவியும் எந்த ஒரு ஊரலுமே கேட்கவே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு. என் பையனுக்கு என்ன பிரச்சனையோன்னு மனசுக்குள்ள ஒரே கஷ்டம் இருந்தாலும் என் குழந்தைக்கு ஒண்ணுமே ஆகாது, கண்டிப்பா சரியாயிருங்கிற நம்பிக்கை மட்டும் மனசுக்குள்ள உறுதியா இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் நாட்டு மருந்தை பத்தி சொன்னாங்க. சிரட்டையை நல்லா சுட்டு பொடி பண்ணி தேங்காய் எண்ணெயில கடந்து ராவி விட சொன்னாங்க. அதையும் செஞ்சு பார்த்தோம், அதுக்கும் கேட்கல. அதுல அந்த இடத்துல 4 இடத்துல வட்ட வட்டமா இருக்கிறதுல மட்டும் முடி வளரல. ஆனா எனக்கு அதுல முடி வளர்றது 2வது பட்சம் தான். ஃபர்ஸ்ட் அந்த ஊரல் அரிப்பு முழுசா போகணும். அதுக்கு தான் இப்போ தீவிரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ அங்கேயும் கேட்கல. அதனால வேற ஒரு இடம் சொல்லியிருக்காங்க, அங்க கூட்டிட்டு போனோம். ஒரு 2 நாள் கழிச்சு அந்த வீடியோ நான் போடுறேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர்ற வழியில இன்னொரு கூத்து என்னன்னா, போன வருஷம் ராகவி தம்பி பிறந்த நாளைக்கு வாங்கி கொடுத்த கார் வீட்டுல 1.5 வருஷமா சும்மா நிக்குது. நம்ம சும்மா இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற பூனை சும்மா இருக்காது போல. கார்ல இருக்கிற ஒயர் எல்லாத்தையுமே அத்து போட்டுருச்சு. வர்ற வழியில அதை கொண்டு சர்வீஸ் கூட்டு வந்திருந்தோம். வாழ்க்கையில பிரச்சனை, நோய், பயம் எல்லாமே வரும். ஆனா எதையுமே பார்த்து பயந்துட்டே இருந்தா எதுவுமே மாறாது. அந்த பயத்தை முடிவுக்கு கொண்டு வந்து எல்லாம் சரியாகும்னு நம்பி அடுத்த கட்டத்துக்கு போதுதான் நிம்மதியும் வாழ்க்கையும் ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்லயும் யாருக்காவது இந்த மாதிரி ஊரல் பிரச்சனை இருந்தா சரியா இருந்துச்சுன்னா நீங்க என்ன மருந்து பயன்படுத்துனீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.